இந்த பதிவில் நாம் விருச்சிக ராசியை எடுத்துள்ளோம். ஒரு நபர் விருச்சிக ராசி அப்படிங்கிறத ரொம்பவும் எளிமையாக கண்டுபிடித்து விடலாம். எப்படின்னா, அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் என் அப்படிங்கிற எழுத்தில் 95% தொடங்கும். நாகராஜ், நாராயணன், நந்தினி, இந்த மாதிரி நாகலக்ஷ்மி, இந்த மாதிரி பெயர்கள் தான் பொதுவாகவே விருச்சிக ராசிக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த மாதிரி பெயர்கள் தான் பொதுவாகவே விருச்சிக ராசிக்கு கொடுக்கப்படுகிறது. காலபுருஷ சக்கரத்தில் 8வது ராசியாக வருவது தான் இந்த விருச்சிக ராசி. இப்போ இந்த ராசியோடைய அதிபதி செவ்வாய் இந்த ராசியில சந்திரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் நீசம் அடைகிறது. அப்போ சந்திரன் மனோகாரகன், மனதை குறிகாட்டுவது. அன்புக்கு காரகம் அப்படிங்கிறதும் இந்த சந்திரன் அப்படிங்கிற ஒரு கிரகத்தை சொல்லலாம். இப்போ நம்ம ராசியில் நம்மிடத்தில் எந்த பொருள் இல்லையோ அதைத்தான் நாம் அதிகம் எதிர்பார்த்து அதைத்தான் அதிகம் தேடிக்கொண்டிருப்போம். பொதுவாகவே அன்புக்காக அதிகம் ஏங்கக்கூடிய நபர்கள் அப்படின்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். இது 8ஆம் இடம் அப்படிங்கிறதே மறைவு ஸ்தானம் தான். அப்போது பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களுடைய ஆழ் மனதில் என்ன இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை அவர்களாகவே எடுத்து சொன்னால்தான் நமக்கே தெரிய வரும். ஆனால் பெரும்பாலும் அவர்களும் இதனை சொல்ல மாட்டார்கள். இவங்கள்ட்ட சொல்லி நமக்கு என்ன ஆக போகுது, நமக்கு ஒன்றும் ஆதாயம் இல்லையே, நம்ம கிட்ட என்ன விஷயம் இருக்கு, என்ன ஒரு மேட்டர் இருக்கு, என்ன ஐடியா, என்ன ஃபார்முலா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் எங்கே நான் சொன்னால், எங்கே நான் காண்பித்தால் அதற்குண்டான வெற்றி எனக்கு கிடைக்குமோ அங்கே நான் அந்த விஷயத்தை சொல்கிறேன், செய்கிறேன், செய்து காண்பிக்கிறேன். இப்போ ராசியில சந்திரன் அப்படிங்கிறதுனால பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவர்கள் ரொம்பவும் குழப்பிக் கொள்கிறார்கள்.